தாவேகாவில் இணைந்த மற்றொரு அதிமுக முன்னாள் அமைச்சர். இப்படி ஒரு பின்னணியா? தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்களே இருக்கிற நிலையில விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துல பல்வேறு கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், மூத்த அரசியல் தலைவர்கள் இணைகிறது ஆச்சரியத்தையும் திராவிட கட்சிகள் மத்தியில அதிர்ச்சியும் ஏற்படுத்துது. அந்த வகையில இன்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் விஜய் முன்னிலையில தாவேகாவுல இணைஞ்சிருக்காரு. அவருக்கு சால்வை போர்த்தி உறுப்பினர் அட்டையை விஜய் வழங்கி தன்னுடைய கட்சியில நல்ல வரவேற்பு கொடுத்தாரு. அதிமுகவில் 2006 முதல் 2011 வரையிலான சட்டமன்ற உறுப்பினராகவும் 2011 முதல் 2016ஆம் ஆண்டு வரையிலான ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராகவும் சுப்பிரமணியன் செயல்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. அதிமுக முன்னாள் அமைச்சராக 50 வருட பழம்பெரும் அரசியல்வாதியான செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்த பிறகு பல்வேறு கட்சியை சேர்ந்தவங்களை தாவேகாவில் இணைக்க முழு மூச்சா வேலை செய்துட்டு இருக்காரு. அந்த வகையில நேற்று தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ மனோகரன் விஜய் முன்னிலையில தாவேகாவுல தன்னை இணைச்சுக்கிட்டாரு. மேலும் கூடிய சீக்கிரமே மக்களுக்கு பயனுள்ள தேர்தல் அறிக்கையும் வெளியாகும்னு சேலம் நிர்வாகிகள் கூட்டத்துல விஜய் அறிவிச்சதுல இருந்து அவர் அந்த தேர்தல் அறிக்கையில என்னென்ன முக்கிய அம்சங்கள் குறிப்பிட்டிருக்காருன்னு தெரிஞ்சுக்க மக்களோட சேர்த்து திராவிட கட்சிகளும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. மேலும் விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்துல விஜய் கொளுத்தி போட்ட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வெடிகுண்டு ஒவ்வொரு பிரதான கட்சிகளையும் பெரிய அளவு வெடிச்சிட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது.